தமிழகத்தில் பரவலாக இன்றும் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை இப்போது பார்க்கலாம். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நேற்று தொடங்கி மழை பெய்து வருகிறது. நள்ளிரவில் சூறாவளி காற்றுடன் கூடிய மழையால் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் தனியார் பள்ளி வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6 பேருந்துகள் தூக்கி வீசப்பட்டன. அந்த பகுதியில் இருந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பீத்தெறியப்பட்டன. அந்த பகுதியில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்து மின்தடை ஏற்பட்டது. சென்னை பெருங்குடியில் வீட்டின் உட்புறச் சுவர் இடிந்து விழுந்ததில் பேபி என்ற பெண் உயிரிழந்தார். கல்லுக்குட்டை பகுதி முல்லை தெருவைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவரின் மனைவியான பேபி நேற்றிரவு மழை பெய்தபோது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது சுவர் இடிந்து அவர் மீது விழுந்ததில் பேபி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 10 நிமிஷத்துல நடந்ததால மேல செவிர் விழுந்த தலைப்பகுதியில கொஞ்சம், அந்த இடுப்புல கொஞ்சம், உடனடியே 2 அந்த கல்லாம் எடுத்தோம் காப்பாற்ற முடியல. ஸ்பாட் அவுட். மழை பெய்ஞ்சு செவிர் விழுந்ததால இறந்துட்டாங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மீது மரம் முறிந்து விழுந்தது. மேலும் மரத்தின் கிளைகள் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன. மரம் முறிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் பெய்த கனமழை எதிரொலியாக பேரிஜம் ஏரிக்கு செல்ல 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2வது நாளாக மழை பெய்து வருவதால் கொடைக்கானலில் அடர்ந்த வனப்பகுதிக்கு உள்ளே அமைந்திருக்கும் பேரிஜம் ஏரிக்கு செல்லும் வழியில் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இவற்றை அகற்றும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வருவதுடன் வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் தனுஷ்கோடி, பாம்பன், கீழக்கரை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 30,000 நாட்டுப்படகு மீனவர்களின் பணிகள் முடங்கியுள்ளன. பலத்த காற்றால் இந்த பகுதிகளில் ஏறக்குறைய 10 படகுகள் சேதமடைந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.